ஹாய் ஹலோ வணக்கம் ஆஸ்பிரண்ட்ஸ். 2026க்கான தேர்தல் முடிஞ்சிருச்சு. இப்போ தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தான் விஜய் தான் ஆட்சி அமைக்க போகிறாருன்னு தெரிஞ்சிருச்சு. நம்மளுக்கு மத்தியில் நிறைய குழப்பம் இருக்கும். இத்தனை வருஷம் திராவிட கட்சிகள் மாற்றி மாற்றி ஆண்டுட்டு இருந்தாங்க. அதனால் கொஷின் கேட்குற விதத்தில் பெருசாக மாற்றம் இல்லை அப்படின்ற அளவில் நம்ம புரிதல் வச்சுக்கிட்டு நம்ம படிச்சுட்டு இருந்தோம். இப்போ தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வருது, நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற அந்த கேள்வியே வேணாம். நீங்கள் இந்த தமிழக வெற்றி கழகத்தை எடுத்துக்கிட்டீங்கனாலே அவங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் கட்சி ஆரம்பித்தாங்க. அவங்களுடைய ஒரே ஒரு அப்ரோச் என்னென்னா பாசிட்டிவ் அப்ரோச். அதனால தான் அவங்க இந்த தேர்தல் வெற்றி பெற்றாங்க அப்படின்றத நான் எந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்ன்றது, எந்த அளவுக்கு ஒரு ஆளை சிஎம்மாக உட்கார வைக்கிறதுனா நம்ம எவ்வளோ தூரம் ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு வாங்குறதுக்கு நம்ம கான்ஃபிடென்ட்டாக இருந்தால் போதும், அந்த கவர்மெண்ட் ஜாப் கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு நான் வந்துட்டேன். நம்ம கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறது மட்டும் இல்லை, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும். இப்போ விஜய் அவர்கள் இருக்காருன்னா அவங்கள சுற்றி ஆதவர்ஜுன், அருண்குமார், ஐஆர்எஸ் இந்த மாதிரி ஆட்கள் சுற்றி இருக்கணும். அப்போ தான் அவங்களுடைய வளர்ச்சி தொடர்ந்து இருக்கும். அந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டி நம்மளுக்கு வேணும். நம்ம கான்ஃபிடென்ட்டாக எல்லாத்தையும் அப்ரோச் பண்ணணும், நம்ம ஃபேஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நான் ரொம்ப நாளாக இந்த யூடியூப் சேனல் இன்ஆக்டிவாக வச்சுருந்தேன். இந்த எலெக்ஷன் ரிசல்ட் எல்லாருக்குமே பேரே அதிர்ச்சி தான். ஆனால் அந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் என்ன சொல்லிருந்தேன்னா, கான்ஃபிடென்ட்டாக இருங்க, வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். இது நானே கூட எலெக்ஷன் கேம்பெயின் பார்க்கும்போது எப்படிடா இவங்க ஜெயிப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் ஒரு மனுஷன் கான்ஃபிடென்ட்டாக அவங்க பண்ணுற விஷயத்தை கான்ஃபிடென்ட்டாக பண்ணால் எந்த அளவுக்கு கொண்டு போகும் அப்படின்றது இந்த எலெக்ஷன் புரிய வச்சுருக்குது. எந்த விஷயம் பண்ணாலும் கான்ஃபிடென்ட்டாக பண்ணும்போது அதனுடைய ரிசல்ட்டே வேறு மாதிரி இருக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டேன். நான் அதை தான் இது புரிஞ்சுக்கிட்டேன். நீங்களும் இதை வெறும் எலெக்ஷனாக மட்டும் பார்க்காம நம்ம குழப்பத்துக்கே இருக்கக்கூடாது. நம்ம இப்போ படிக்கிறோமா, இது பேட்டர்ன் மாறுமா மாறாதா அந்த கேள்வியே வேணாம். படிக்கும்போது கான்ஃபிடென்ட்டாக இது தாண்டா வரும், நான் படிக்கிறது தாண்டா வரும் அப்படின்னு சொல்லி படிக்க வேண்டியதான். அவ்வளோதான் மக்களே. நான் தொடர்ந்து வீடியோ போடுறேன். நீங்கள் மனசை விட்டுறாதீங்க, கான்ஃபிடென்ட்டாக இருங்க. 2026 வெற்றி நிச்சயம்.